Hello students, இப்போ பாருங்கள் இது connecting worksheet and enter data in OpenOffice spreadsheet கம்பைன் பண்ண போகிறோம்ல ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கதே எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு இந்த ஹெட்டிங்லாம் வேணாம், புது இதில் இதை மாற்றி செய்ய போகிறேன். இதில் இந்த சீரியல் நம்பர்லாம் அதெல்லாம் கூட்டுவோம், அதெல்லாம் வேணாம். மந்த்து சேல்ஸ் 2024, சேல்ஸ் வந்து 2000, இதை வரையிலும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து ஷீட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஷீட்டில் போயிட்டு ஸ்ப்ரெட் ஷீட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எந்த சோர்ஸ் டேட்டாவில் இங்கே வச்சு Ctrl+V கொடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட். இது ஷீட் 1, இந்த நேமே போதும், ஷீட் 1. அடுத்தது இதையே என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இது வந்து குறைவாக போட்டிருக்கேன் பாருங்கள், 1500. இது கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்னு இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கேன், கம்மி கம்மியாக. இப்போ ஷீட் 2ல் நான் திருப்பி வேறு இடத்துல அதையே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷீட்டு 3 இதை சேவ் பண்ணிக்கோங்க, இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சாலிடேட்டட், அதாவது எதில், டெஸ்க்டாப்பில் கன்சாலிடேட் 1ன்னு போட்டு டெஸ்க்டாப்பில். இப்போ ஷீட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் ரீநேம் கொடுத்து அதுக்கு என்னான்னு போட்டிங்கன்னா கன்சாலிடேட்டு ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. கன்சாலிடேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி போனீங்கன்னா இதெல்லாம் ரெண்டாவது ஷீட்லாம் பார்க்கலாம், முதல் ஷீட்டு. இப்போ இந்த முதல் ஷீட்டு கம்பைன் பண்ணுறது தான் இந்த ரெண்டாவது ஷீட்டு. இதை கம்பைன் பண்ணி மூணாவது ஷீட்டில் கொண்டு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் தொடர்பு வச்சு லிங்க் பண்ணுது. ப்ளஸ் ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் அது லிங்க் பண்ணி தொடர்பு வைக்கும். இதுதான் கன்சாலிடேட். இப்போ கன்சாலிடேட்டட் போயிடுவோம், அங்கே எங்கேயாவது ஒன்று வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், டேட்டாஸில் போயிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கம்பைன்டு வித்தின் ஷீட்டுன்னு. இப்போ கம்பைன்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஷீட்டு கன்சாலிடேட் போகிறோம். கன்சாலிடேட் போயிட்டு சம் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இங்கே வச்ச இது. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி சோர்ஸ் டேட்டாவை எடுக்க போகிறோம். கிளிக் பண்ணி இப்போ சோர்ஸ் டேட்டா என்ன, இங்கே இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இருக்க பாருங்கள், ஆரோ முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது. இதுலேருந்தே எடுங்க, மந்த்லேருந்து செலக்ட் பண்ணி அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துடுச்சா, கொஞ்சம் பிரேக்கு ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில் ஆள் வந்தாங்க, இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இது இந்த அட்ரஸ் வந்துடுச்சா, இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த சோர்ஸ் இங்கே பாருங்கள், ஷீட்டு 1ல் இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது ஷீட்டு 2. இந்த ஷீட்டு 2ல் என்ன இருக்குது, எந்த அட்ரஸ்ன்னு அது கரெக்டாக அது செலக்ட் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணி எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணி விட வேண்டியதுதான். அதையும் இது பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம், ஷீட்டு 3ல் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், ஆல்ரெடி வச்சுருக்கேன். கன்சாலிடேட்டு அது $C $3ல் வரணும். இப்போ என்ன பண்ணணும், மோர் போகணும். நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லணும். அதில் இருக்க ரோஸ் இருக்கா, ரோலாம் இப்படி வர்றது, அதுவும் எனக்கு வேணும். அதே போல் காலம் இப்படி போட்டோமா, நேமு மந்தெல்லாம் அதுவும் வேணும். இது என்னன்னு கேட்டால் டோட்டல் பண்ணி கொடுங்க லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அழகாக வந்துடுது பார்த்தீங்களா அந்த சோர்ஸ்க்கு. இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் பெருசு பண்ணி கரெக்ட் பண்ணி, இப்போ நமக்கு என்னென்ன வந்தது, 3, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், சென்டர் பண்ணிவிட்டு இது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 3 சேர்ந்து வந்திருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இதையும் செலக்ட் பண்ணி, இது என்ன டேட்டா கன்சாலிடேட்டடில் இருக்குது. இப்போ போயிட்டு 2 பேஜை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணுங்கள். 3 நாள்லாம் பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. எக்ஸாம் டயத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். அப்படின்னும் போது 2 மட்டும் செய்யுங்க. 2 ஷீட்டை கம்பைன் பண்ணி நமக்கு தேவை எக்ஸாம் முடியணும், அவ்வளோதான். இது செஞ்சிட்டோம். இப்போ பார்க்குறோம்,
இங்கே ஷீட் 1க்கு போய் பார்க்குறேன். இங்கே வந்து 1000, 200ன்னு வந்திருக்கா? 200, 400ன்னு வந்திருக்கா? அதை நம்ம கூட்ட சொல்லியிருக்கோம்ல, இப்போ பார்க்கணும். இங்கே எத்தனை இருக்குது? 1000, 100. ஆச்சு 500, 100. ஆனால் அங்கே எத்தனை இருந்தது? 1000, 200. அதே போல் இங்கேயும் 500, 100. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே பாருங்கள் 1000, 200. சரி, ரெண்டாவது பாருங்கள். நான் ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி தான் போட்டேன், அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 100, 200. அடுத்ததும் 100, 200. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 200, 400. ஆக இது கன்சாலிடேட் பண்ணி வந்துடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்டு, அவங்க கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டர் டேட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு 500 இருக்கா? இந்த 500 வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 1000மாக மாற்றுறேன் ஃபஸ்ட்டு டேட்டாவில். ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ போய் பாருங்களேன், கன்சாலிடேட்டடில் 1000 வந்துதா? இப்போ 1500 வந்துருச்சா? இதுதான் கன்சாலிடேட்டடில். இப்போ இந்த 200 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டி 200 வருது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஷீட்டில் 1000ன்னு மாற்றினேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷீட்டில் 1000, ஃபஸ்ட்டு ஷீட்டில் 1000ன்னு மாற்றினேன். இப்போ ஃபஸ்ட்டு ஷீட்டில் மாற்றலை, ரெண்டாவது ஷீட்டில் இந்த 200 500 ஆக்குறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்தது, இந்த இடத்துல 200 வந்தது. இங்கே வந்து 500 மாற்றுறேன். 200 வந்து சரி 50 மாற்றுறேன், 50 மாற்றுறேன், குறைக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்து கன்சாலிடேட்டில் போய் பாருங்கள், 100, 100 இந்த இடத்துல 200 வந்து தான். ஆனால் இப்போ பாருங்கள் என்னவா இருக்குது. சரி, இதை கலர் கொடுத்தே ஃபில் கொடுத்தே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி காமிக்கிறேன். இப்போ இது 400 இருக்கா? இது ஃபில்லு வந்து கலர் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் போய்ட்டு ஃபில் கொடுக்குறேன். டேட்டா இதை வந்து நான் பிளாக்காக மாற்றுறேன். இப்போ இது 400 இருக்கா? இப்போ ரெண்டாவது ஷீட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்சு பண்ணுறேன். இந்த 200ம் அந்த முதல்ல உள்ள 200ம் ஃபஸ்ட்டு ஷீட்டையும் கூட்டு 400 வருதா? இப்போ இதில் ஒரு 1000 போடுறேன் ஸ்டூடெண்ட், என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ என்ன கன்சாலிடேட்டில் போய் பாருங்கள், 1200. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் 100, ரெண்டாவது ஷீட்டில் 1000. புரியுதுங்களா? இந்த கன்சாலிடேட்டடில் 1200. மூணாவது இது ரெண்டாவது இல்லை, மூணாவது. இதில் 200 இருக்கா? ரெண்டாவது ஷீட்டில் பாருங்கள் 1000 இருக்கா? கன்சாலிடேட்டில் மூணாவது பாருங்கள் 1200. சேஞ்ச் பண்ணது அப்படியே வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இது என்டர் டேட்டா. இதுதான் என்டர் டேட்டா. கன்சாலிடேட் பண்ணி அதை கூட்டி அதில் என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணால் கூட இந்த கன்சாலிடேட்டட் ரிசல்ட்லேயும் சேஞ்ச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ செஞ்சிங்கன்னா, இதை குயிக்காக செஞ்சிங்கனாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸாமில் வந்து நமக்கு டைம் முக்கியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.